எது நடந்தாலும் அது இறைவன் சித்தம். மோடி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுனா தலையெடுத்து கடவுள் நினைச்ச கணப்பொழுதுல எதை வேணாலும் மாட்டிடுவார் சார். இந்தியா முழுவதும் வீசியது மோடி அலை. ஆனால் அதையும் மீறி தமிழ்நாட்டிலே துளித்திருக்கிறது 37 இடங்களில் இரட்டை இலை. ஏன் இப்படி தொடர்ந்து அடுக்கடுக்கான தோல்விகள்? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். நான் MA History + Political Science. எனக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்தது. நீங்க பாக்குற கட்டம் வேற, நான் பார்த்த கட்டம் வேற. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. மோடியை பத்தி கேள்வி கேட்டீங்க, நோ கமெண்ட்ஸ். ஆனா என்னோட கருத்து என்னன்னு கேட்டா, அதை பற்றி நான் எந்த கருத்துமே கூற விரும்பவில்லை. இப்ப are you able to understand the meaning of this line? ஐயோ அத சொல்லல சார். 5-6 இடியாப்பத்தை கொச கொசன்னு போட்டு கையில கொடுக்கிற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. 5 முறை இந்த நாட்டை ஆண்ட கலைஞர் அவர்களுக்கு புரிந்தும் புரியாமல் இருப்பது விந்தை. இலங்கையிலே அத்தனை அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்களே, புதைக்கப்பட்டார்களே, அந்த ஆன்மாக்கள் கொடுத்த தண்டனை. எனக்கு மட்டும் வாய்ப்பு இருந்தால் சட்டமன்றத்தில் போய் நல்லா பேசுவேன். ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? எங்க நான் எப்படி சார் இப்படி எங்க ரூம் கூட யோசிக்கிறீங்க?